வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லொகேஷன்ல உங்களுக்கு growth டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லே அவுட் பார்க்க வந்திருக்கோம். எக்ஸாக்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 200 மீட்டர்ல இருக்கு. ஸோ இங்கிருந்து ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு காரு பஸ் எல்லாம் போகுது பாத்தீங்களா லாஸ்ட்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் சைட்டில் வர வழி ஃபுல்லாக கொடி போட்டிருக்காங்க. இன்றைக்கி சைட் லான்ச்சிங்க. விஐபி சிட்டி வந்து இந்த லே அவுட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான லே அவுட்டு. இன்றைக்கி கிராண்ட் லான்ச் வந்து பண்ணுறாங்க. பரபரப்பாக புக்கிங் போயிட்டுருக்கு. இந்த சைட் எங்கே இருக்குது, என்ன டீட்டெயில்ஸு எல்லாமே இப்போ விஐபி ஹவுசிங்லேருந்து மிஸ்டர் அபினேஷ் சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் வணக்கம், என்னோட பேர் அபினேஷ், விஐபி சிட்டி விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து. இப்போ நம்ம வந்திருக்க ப்ராஜெக்ட் வந்து விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோடைய க்ரோத் டவுன். இந்த சைட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸு ட்ராவல் டிஸ்டன்ஸில் ஜிஎஸ்டி ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸில் ஸ்டேட் ஹைவே ஆன் ரோட்லேயே நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு மெகா டவுன்ஷிப் 24 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்கோம். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் 210 பிளாட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 மூணாக டிவைட் பண்ணியிருக்கோம். 24 ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு. மினிமம் பிளாட் ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். கார்னர் பிளாட்ஸ், ப்ரீமியம் பிளாட்ஸ், ஏ பிளாக், பி பிளாக்னு டிவைட் பண்ணியிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டியில் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, என்ட்ரன்ஸில் கிராண்ட் ஆர்ச்சு, நைட் வியூ லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000+ ஸ்கொயர் ஃபீட்ஸில் பார்க் ஏரியாவை லேண்டு மட்டும் விடாமல் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்னால இந்த இயர் எண்டுக்குள்ளே கேரண்டியாக மினிமம் 15 வீடுங்க உள்ளே வருது. ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்மளே பண்ணித்தரோம். ஸோ அதனால் பார்க் ஏரியாவை சூப்பராக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபேமிலிஸ்க்காக. இப்போ நம்ம பார்க் ஏரியா பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அம்யூனிட்டிஸ் என்னவா கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சுற்றி வந்து 8 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கான்கிரீட்டில் கொடுத்துருக்கோம். மேஜரான ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, பிளாக் டாப் ரோட்ஸு, 3 லேயர் ரோட்ஸாக நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ளஸ் வந்து சிசிடிவி கேமரா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வீட்டு மனையோட ஆரம்ப விலை வெறும் 10 லட்சம் தான். இதில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் 75% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கையிலேருந்து வெறும் 4 லட்ச ரூபா இருந்தால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்மளே லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது இல்லாமல் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். இப்போ பேங்க் லோன் போகிறோம் அப்படின்னா நீங்களே எந்த மூவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து புக்கிங் அட்வான்ஸ் 50,000, பேலன்ஸ் டவுன் பேமெண்ட் ஒரு 3 lakhs கட்டினீங்கன்னா எண்ட் டு எண்ட் ப்ராசஸ், பேங்கிங் ப்ராசஸ் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். மேஜர் பேங்க்ஸில் நம்ம டெவலப் பண்ணி பேங்கிங் செக்டார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் லீகல் வைஸ் பார்த்தீங்கன்னா 55 years ப்ளஸ் லீகல் டாக்குமெண்ட்டு நீங்கள் புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு லீகல் கொடுத்துருவோம். 100% லீகல் கிளியரான ஒரு ப்ராஜெக்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் இருக்குமான ஒரு கேள்வி, ஏன் நம்ம பணத்தை நிலத்தில் முதலீடு பண்ணோன்றது. இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுன்றது அப்ரிஷியேஷன் தானே தவிர டிப்ரிஷியேஷன் கிடையாது. ஸோ விஐபி க்ரோத் டவுன் செங்கல்பட்டு படாலம் ஜங்ஷன்லேருந்து ஆன் ரோட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டியில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணோன்றதுக்கான ரீசன், ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸு. இன்னொன்று சென்னை டு திருச்சி ஹைவேவை வந்து ஜிஎஸ்டி ரோடை இன்றைக்கி டபுள் வேலேருந்து 8 வே ட்ராக்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று புக்கதுரை ஜங்ஷன்லேருந்து படாலம் ஜங்ஷன் வரைக்கும் ஹைவே காரிடாரு ஒன்று போடுறாங்க. இன்னொன்று காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து சுற்றி என்னென்ன இருக்குன்றதை நம்ம எல்லாரும் பார்ப்போம். அதில் முதல் விஷயம் காலேஜ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். அது எஜுகேஷன் நம்ம மெயினாக பார்க்குறது. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எர்வின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 minute ட்ராவல் டிஸ்டன்ஸு. இன்னொன்று காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசா, இன்றைக்கி வந்து ஆண்டாள் அழகர் காலேஜாக இருந்த நம்ம விஜயகாந்த் சாரோட காலேஜ் மாமண்டூரில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா காலேஜாக கன்வெர்ட் பண்ணி அது காலேஜ் மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியாக அதை டெவலப் பண்ணுறாங்க. எஸ்ஆர்எம் 2.0 அதை டெவலப் பண்ணுறாங்க. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes ட்ராவலில் நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசா காலேஜை ரீச் பண்ண முடியும். அது இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேஜராக எல்லாரும் பார்க்குறது மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. நம்ம சைட்லேருந்து ஷார்ப்பாக ஒரு 20 to 25 minutesல மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி நம்ம ரீச் பண்ண முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டை மேஜராக நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மேஜராக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் குழந்தைங்க எல்லாரும் விரும்புவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 10 minutes ட்ராவலில் லாரல் மால், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மால் ப்ளஸ் வந்து பெரிய பார்க்கிங் ஸ்பேஸு, பிவிஆர் கனெக்டிவிட்டியோட நம்மளுக்கு பெரிய லாரல் மால் ப்ளஸ் சினிமாஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சாய்பாபா டெம்பிள் இருக்குது. இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ், நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutesல ஆப்போசிட் ரோட்டில் வேடந்தாங்கலில் வந்து பேர்ட்ஸ் சேன்ச்சுரி இருக்குது. இன்னொன்று தென் திருப்பதி கோவில் இருக்குது. மேஜராக வந்து நிறைய பேர் சவுத் சைடில் இருக்கவங்க வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தென் திருப்பதி மலை மேலே இருக்க கோவிலில் மேரேஜ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம சைட்லேருந்து ரீச் பண்ணுறது ஒரு 10 to 15 minutes ட்ராவலில் ரீச் பண்ணிடலாம்.
செங்கல்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் புதிய பேருந்து நிலையம் வந்து அமைக்கிறாங்க. அது ஒர்க்கு கிட்டத்தட்ட 80% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. புதிய பேருந்து நிலையம், அதாவது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம சைட்டு க்ரோத் டவுன் அமைஞ்சிருக்கு. அண்டு இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுராந்தகம் இன்றைக்கி வேறு லெவலில் நல்ல டெவலப்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. மதுராந்தகமில் கிட்டத்தட்ட 2000 ஏக்கரில் குளோபல் சிட்டி, அதாவது மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி மாதிரி குளோபல் சிட்டி கிட்டத்தட்ட 2000 ஏக்கரில் அமைக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு, வேலைவாய்ப்பு, ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். நம்ம சைட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலில் மதுராந்தகம் 2000 ஏக்கரில் அமைய இருக்க குளோபல் சிட்டி அமைஞ்சிருக்கு. இதுக்கான டெண்டருமே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் செங்கல்பட்டு படாலம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டோட கனெக்டிவிட்டி. நம்ம சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஜிஎஸ்டி நேஷனல் ஹைவேவையும் ஈசிஆர் நேஷனல் ஹைவேவையும் கனெக்ட் பண்ணுற ஹார்ன் ஸ்டேட் ஹைவே மேலேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸில் ஆன் ரோட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து நம்ம சென்னையிலேருந்து ஈசிஆர் போனோம் அப்படின்னா, சென்னை சவுத்துலேருந்து ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணோன்னா திருப்பூரூர் போகிற ரோடு. ஸோ அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அடுத்த ஜங்ஷனாக இருக்க செங்கல்பட்டு ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணோன்னா ஈஸியாக கனெக்டிவிட்டி. அதுக்கு அடுத்த ஜங்ஷன் தான் நம்மளுக்கு படாலம் கூட்ரோடு ஜங்ஷன். படாலம் கூட்ரோடு வந்து லெஃப்ட் கட் பண்ணால் டேரெக்டாக நம்ம ஈஸியாரோட கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு 10 lakhs 15 lakhs 20 lakhs பட்ஜெட்டில் கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து 150 மீட்டர்ஸில் இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம நினச்சாலும் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 8,000 to 10,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. பிஃபோர் 10 years அங்கே பர் ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், 1000 to 1500 அந்த ப்ரைஸ் தான் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி அதே கூடுவாஞ்சேரி அதே லொக்கேஷன் தான் பயங்கர பூம் ஆகிட்டு இருக்கு. இங்கே அந்த இடத்துல லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் 8,000 to 10,000. அதே சேம் அப்ரிஷியேஷன் தான் அடுத்த கூடுவாஞ்சேரியாக மாறிட்டு இருக்கு. நம்ம செங்கல்பட்டு படாலம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 150 மீட்டர்ஸில் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு நீங்கள் வேணால் கேரண்டியாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 to 10 yearsல இதான் அடுத்த கூடுவாஞ்சேரி. பர் ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸு கேரண்டியாக ஒரு 5லேருந்து ஒரு மினிமம் ஒரு 5 yearsல வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டு கேரண்டியாக 5,000, கேரண்டியாக 100% போகும். உங்களோட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு கேரண்டியாக நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கேப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம அவைலபிள் பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலி இது வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3க்கு நம்ம புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1ல் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 210 plotsல இப்போ அவைலபிள் இருக்கிறது 20 plots தான். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3ல புக்கிங் ரெடியாக இருக்குது. காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை டேரெக்டாக வந்து புக் பண்ணுங்கள்.